இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ டிசைன். அதில் 2 டைப். ஓகே, S + C, C + S. நெக்ஸ்ட் இப்போ வந்து S மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு C பேக்கில். ஓகே, C மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் அதை சுழிச்சு விட்டுக்கணும் உள்ளே. ஓகே, ஸ்வால் மாதிரி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு S மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அது பின்னாடியே பேக் சைடு C. இப்போ நெக்ஸ்ட் என்ன C + S. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா எஸ்ஸே அதே மாதிரி S வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த சைடு ரிவர்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா, பேக் சைடு வந்து C போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதோட ரிவர்ஸ் தான் இது. ஸோ வந்து S மாதிரி போட்டு பேக் சைட் C ரிவர்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டுட்டு லாஸ்ட்டாக நீங்கள் அதை உள்ளே சுழிச்சிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ வந்து இதில் ஸ்வால் மாதிரி சுழிச்சு போட்டிருக்கோம். இது வந்து என்னென்னா நீங்கள் சுழிக்காமல் இப்படி போட்டுக்கலாம். S and C. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். அது உள்ளே அந்த ஸ்வால் போடாமல் நம்ம லைட்டாக போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் S போட்டு C உள்ளே சுழிச்சு விட்டுட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா அதே SC மாதிரி போட்டுட்டு கீழே வந்து என்னென்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். ஓகேவா, 2 இந்த பாருங்க தான் கீழே இருந்தால் V ஷேப்பில் வருமா. ஸோ அது ஒரு டிசைன். ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு போட்டது என்னென்னா ரவுண்டு. ஓகே, ரவுண்ட் ஷேப் கீழே. இது வந்து என்னென்னா V ஷேப்பில் வரும். ஸோ இது என்ன டிசைன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு சைடு வரைஞ்சிட்டு 3. ஓகேவா, 3 மாதிரி ஷேப்பில் போட்டுக்கணும். தான் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரைஞ்சி 3 ஷேப்பில் போட்டுமா. இப்போ என்ன எக்ஸ்ட்ரா ஒரு கர்வ் மாதிரி இழுத்துக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு 2 கர்வ் போட்டிருப்போம். இப்போ 3 கர்வ் மாதிரி இழுத்துட்டு நெக்ஸ்ட்டு சுழிச்சு விட்டுக்கணும். அவள் தான் டிசைன். ஸோ இதுவுமே 2 சைடு ரிவர்ஸ் சைடும் போட்டு பார்த்து வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா, 2 சைடுமே போடுற மாதிரி போட்டு வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேயுமே ரவுண்ட் ஷேப்பும் வரைஞ்சி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கீழே அந்த ட்ரையாங்கிள் ஷேப் சொன்னேன்னா அது அந்த மாதிரியும் போட்டு வரைஞ்சி பார்த்துக்கணும். ஓகேவா, ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே ஓகேவா அப் அண்ட் டவுன். இப்போ ஃபஸ்ட்டு அப்வேர்ட்ஸில் போட்டு இப்போ டவுன்வேர்ட். ஓகே, ஸோ டவுன்வேர்டில் S மாதிரி போட்டு C போடணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அப்வேர்டில் பார்த்தோம். இப்போ டவுன்வேர்ட். ஓகே, டவுன்வேர்டில் S மாதிரி போட்டு நெக்ஸ்ட்டு C. ஸோ அப் அண்ட் டவுன் அப்வேர்டும் போட்டு பார்க்கணும், டவுன்வேர்டும் போட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷேப்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷேப் வளைஞ்சு வரும். இது வந்து ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து 3 மாதிரி ஷேப்பில் போட்டுக்கணும். ஓகே, ஸோ ஒவ்வொன்று நம்ம போடுறது தான், ஒவ்வொன்று ஒரு டிசைனில் வரும். ஸோ இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பீகாக் வரையணுன்னா அந்த மாதிரி ஃபேஸ் கூட வச்சுக்கலாம். ஓகேவா, சில டிசைனில் வந்து பீகாக் ஃபேஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. மேங்கோலேயே பீகாக் ஃபேஸ் போட்டுட்டு கீழே இது இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்னென்ன மாதிரி போடலாம் அப்படின்ற மாதிரி அவுட்லைன் மட்டும் நம்ம பார்த்தோம். இப்போ என்ன பண்ணலாம், அந்த என்ன இப்போ இது வரைக்கும் நம்ம போட்டதுலேயே வந்து என்னென்ன டிசைன்ஸ் உள்ள ஃபில்லிங்ஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போடலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நிறைய நீங்கள் ஃபில்லிங்ஸ் போட்டிருக்கீங்க, கிரிட்ஸில் போட்டிருக்கீங்க, நெக்ஸ்ட்டு ஃபில்லிங்ஸ் தனியாக போட்டிருக்கீங்க, பார்டர்ஸில் ஃபில்லிங்ஸ் நிறையா போட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் போடலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஃபில்லிங்ஸ் உங்களுக்கு தெரியுமோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுலேயும் அப்படி தான் நல்லா லைன் மாதிரி போட்டு உள்ளே வந்து டாட்ஸ் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்னென்னா இது வந்து லீஃப்லேயே வந்து ட்ராப்ஸ் டிசைன். ஓகே, நம்ம 2 போட்டோமா, 2 லீஃப், 1 வைன் 1 ட்ராப்ஸ். ஓகே, ஸோ வந்து டாட் வச்சு இழுக்கணும் ஒரு சைடு மட்டும். அவ்வளோதான், அதுதான் வந்து ட்ராப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஸ்வால். உங்களுக்கு என்னென்ன ஃபில்லிங்ஸ் தெரியுமோ எல்லாமே இதுக்குள்ளே ஃபில் பண்ணலாம். ஓகே, நான் சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி ஃபுல்லாமே போட்டிருக்கேன். எல்லா ஃபில்லிங்ஸுமே எடுத்து போட்டிருக்கேன். சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மேலே போட்டிருக்கேன் ஒரு டாட் வச்சு 3 லைன் போட்டிருக்கேன்னா ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக போடுவாங்க. சில பேர் வந்து அந்த நான் லைன்ஸ் போட்டு டாட்ஸ் வச்சுருக்கேன் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ ஸ்வால்ஸ் போடுவாங்க. ஸோ நம்ம இஷ்டம் தான், ஃபில்லிங்ஸ் எதுனாலும் ஃபில் பண்ணலாம். ஒன்று 2 டிஃப்ரெண்ட் ஃபில்லிங்ஸ் வச்சு பண்ணலாம், இல்லைன்னு மல்டி ஃபில்லிங்ஸ் வச்சு பண்ணலாம், இல்லாட்டினா ஒரே ஃபில்லிங்ஸை வந்து ஃபுல்லாகவே போடலாம். ஓகே, ஸோ இதுவுமே நீங்கள் கிரிட்ஸில் யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாடல். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் ஷேட் பண்ணி விட்டுலாம். ஓகேவா, ஸ்பேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ ஃபுல்லாமே நீங்கள் எப்படியா ஃபில் பண்ணிடணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு போட்டது வந்து சர்க்கிள் டைப் வந்து மேங்கோ டிசைன். இது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி கீழே வந்துருக்கு பார்த்தீங்களா, V ஷேப். ஸோ இது எட்ஜ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கா. ஸோ இது வேறு டைப். ஸோ இந்த டைப் இருக்குது, நீங்கள் போட்டு பாருங்கள். ஃபில்லிங்ஸ் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.